இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவிலிருந்து 120 விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்திய அரசுக்கு சொந்தமான அறிவியல் தொழில்நுட்பம், உயர் தொழில்நுட்பம் தனியார் கார்ப்பரேட்டுகளுக்கு கைமாற்றி விடப்படுகிறதா? அதாவது ககன்யான், சந்திராயன் உள்ளிட்ட மிக முக்கியமான இஸ்ரோவின் திட்டங்களில் பணியாற்றிய 120 பேர் அண்மை காலத்தில் வேலையிலிருந்து வெளியே போயிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இந்தியாவுடைய மிக முக்கியமான திட்டங்களில் பணியாற்றிய தலைமை விஞ்ஞானிகள், திட்ட இயக்குநர்கள். இந்த ராஜினாமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி அடுக்கடுக்கா எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் மக்களிடத்தில் இதற்கான விளக்கத்தை சொல்லணும். அரசாங்கத்தை விமர்சித்தால் ஊடகங்களுடைய பக்கங்களில் இது போன்ற செய்திகள் இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. இஸ்ரோவுடைய PSLV ராக்கெட் அந்த தொழில்நுட்பத்தை அதானிக்கு தருவது என்று ஒன்றிய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. எலான் மாஸ்கனுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வரப்போறாங்க. இந்தியாவுடைய வான்வெளியில் இன்னும் குறைந்த ஒரு உயரத்தில் பறக்கக்கூடிய பிரைவேட் சேட்டலைட்டை அவங்க மிதக்க விட போறாங்க. இந்தியாவுடைய டெலிகாம் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக. பெரும்பாலான ஊடகங்களில் வெளிவராத அதிர்ச்சிகரமான செய்தியை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும். அதாவது இந்த மாதிரி செய்திகளை ஏன் செய்தித்தாள்களோ ஊடகங்களோ மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை அப்படிங்கிற அடிப்படையான கேள்வி நீண்ட நாளாக இந்தியாவில் இருக்கு. இந்தியாவுடைய ஊடக சுதந்திரம் ரொம்ப கீழே இருப்பதற்கும் அது ஒரு அடிப்படை காரணம். அரசாங்கத்தை விமர்சித்தால் ஊடகங்களுடைய பக்கங்களில் இது போன்ற செய்திகள் இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. சரி, அந்த செய்தியை பார்ப்போம். அது என்ன அதிர்ச்சியான செய்தி? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவிலிருந்து அண்மை காலங்களில் 120 விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான் அது. இந்த செய்தி ரெண்டு அடிப்படையான கேள்விகளை எழுப்புது. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கு இதனால் ஆபத்து உருவாக போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, இந்திய அரசுக்கு சொந்தமான அறிவியல் தொழில்நுட்பம், உயர் தொழில்நுட்பம் தனியார் கார்ப்பரேட்டுகளுக்கு கைமாற்றி விடப்படுகிறதா என்கிற இரண்டு கேள்விகள் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கிறது. அதாவது ககன்யான், சந்திராயன் உள்ளிட்ட மிக முக்கியமான இஸ்ரோவின் திட்டங்களில் பணியாற்றிய முதுநிலை விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் தான் தங்களுடைய வேலை வேண்டாம் ராஜினாமா பண்ணிட்டு 120 பேர் அண்மை காலத்தில் வேலையிலிருந்து வெளியே போயிருக்காங்க. இதுல விக்ரம் சாராபாய் மையத்திலிருந்து மட்டும் 20 பேர் போயிருக்காங்க. UR ராவ் மையத்திலிருந்து மட்டும் 80 பேர் போயிருக்காங்க. இன்னும் 20 பேர் வெவ்வேறு மையங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் போயிருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இந்தியாவுடைய மிக முக்கியமான திட்டங்களில் பணியாற்றிய தலைமை விஞ்ஞானிகள், திட்ட இயக்குநர்கள். குறிப்பாக LVM-3 அப்படிங்கிற ஸ்கீம்ல ஒர்க் பண்ண விக்டர் ஜோசப், அதனுடைய டைரக்டர். அதே போல சந்திராயன் 3 அதுல ஒர்க் பண்ண ஆதித்யா ரல்லப்பள்ளி, அதனுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர். இப்படி மிக முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய முதுநிலை விஞ்ஞானிகள்லாம் ஏன் அடுத்தடுத்து ராஜினாமா பண்றாங்க? இது அரசாங்கம் அனுமதிக்கதா? இந்த ராஜினாமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிற கேள்வி அடுக்கடுக்கா எழுந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் மக்களிடத்தில் இதற்கான விளக்கத்தை சொல்லணும். இந்த ராஜினாமாக்களை அடுத்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு புதிய விதியை உருவாக்கி இருக்கிறது. அதாவது முதுநிலை விஞ்ஞானிகள் இந்த மாதிரி இஸ்ரோ ராஜினாமா பண்ணாங்கன்னா உடனடியாக அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, கடுமையான விதிகளை உருவாக்கணும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் முன்னாடியே சொல்லலை? 6 மாதங்களாக கிட்டத்தட்ட 120 பேர் ராஜினாமா பண்ண பிறகு அவசரமாக ஒன்றிய அரசாங்கம் ஏன் இந்த விதியை உருவாக்கணும்? இந்த விதி கூட ஏதோ ஒரு கண் துடைப்பு நாடகமா, மேலெழுந்த வாரியான நடவடிக்கையா அப்படிங்கிற கேள்வியும் இயல்பிலே இதோடு சேர்த்து எழுப்ப வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. அதாவது இந்த பிரச்சனையை பேசுகிற போது ரெண்டு செய்திகளை இதோட இணைச்சு நாம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா இது வெறும் செய்தியா போயிடும். அண்மையில் இஸ்ரோவுடைய PSLV ராக்கெட் அந்த தொழில்நுட்பத்தை அதானிக்கு தருவது என்று ஒன்றிய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. இஸ்ரோவுடைய ராக்கெட் தொழில்நுட்பத்தை கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்குவதில் இந்திய அரசாங்கம் முனைப்போடு இருக்கிறது, அதுக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்போ அதற்கு இசைவாகத்தான் இந்த நடவடிக்கை இருக்கிறதா அப்படின்னு இணைச்சு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அடுத்து அண்மையில் வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, எலான் மாஸ்கனுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், அந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வரப்போறாங்க. இந்தியாவுடைய வான்வெளியில் இன்னும் குறைந்த ஒரு உயரத்தில் பறக்கக்கூடிய பிரைவேட் சேட்டலைட்டை அவங்க மிதக்க விட போறாங்க. இந்தியாவுடைய டெலிகாம் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இந்தியாவுடைய தொழில்நுட்பங்களை, இஸ்ரோ, PSLV உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய முடிவை எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த 120 விஞ்ஞானிகளுடைய ராஜினாமா நடக்குதா, இந்த இரண்டுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்று இணைத்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. இதுதான் இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணரசியல், மைக்ரோ பாலிடிக்ஸ்ங்கிறது இதுதான். இதுவரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் வாய் திறக்கல, பதில் சொல்லலை. இந்திய மக்களுக்கும்
பெரும்பாலான ஊடகங்கள் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கல. இதை நாம் விவாதிக்க வேண்டி இருக்கு. அதாவது ஒரு தனி மனிதருக்கு, இந்தியாவுடைய பிரதமருக்கு 56 இன்ச் மார்பு இருக்கு, ஆகவே இந்தியா பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு இவங்க செட் பண்ணக்கூடிய ஒரு நெரேஷனுக்கும், இங்கே இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் ராஜினாமா பண்ணுவதற்கும், இந்தியாவுடைய தொழில்நுட்பங்கள் இஸ்ரோ உள்ளிட்ட பிஎஸ்எல் உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் தனியார் கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்கப்படுவதற்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிச்சிருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு என்கிற ஒரு அம்சத்தில் இந்த விஷயத்தை நாம் விவாதிக்க வேண்டிய விஷயம் என்பதற்கு மக்களிடம் ஒன்றிய அரசாங்கம் எந்த ரகசியத்தையும் மறைக்கக்கூடாது. ஏனென்றால் இது உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள். மக்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும். தேவைப்பட்டால் இதுக்கு எதிரான வலுவான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு முன்னால் இருக்கிறது.